அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. ரப்பே எனக்கு குழந்தை இருக்கா? என்ன குழந்தை தெரியுமா? சோதனை இல்லாத குழந்தையா இருக்கணும். யாரா பெற்றெடுத்தோம் என்று இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும். என் இறைவா எனக்கு ஒரு தூய குழந்தை இருக்கா? வயது தாண்டிய நிலை, எலும்புகள் எல்லாம் மக்கி போன நிலை. நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தில் குறைந்த காலத்தில் கேட்கிறார்கள், ரப்பே மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, தூய குழந்தை எனக்கு தா அப்படின்னு கேட்டாங்க. சக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கேட்ட துஆவின் மூலமாக அல்லாஹ் ஒரு நபியை கொடுத்தார். நபியுல்லாஹி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். குழந்தை என்பது அது விபத்து, அமானிதம். அந்த குழந்தையை வளர்க்கும் முறையில் பெற்றோர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டிய காலச்சூழல் இப்போது அதிகமாக இருக்கிறது. ஒரு குழந்தை சீரேமையான குழந்தையாக ஆக வேண்டுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ லிமாலிஹா வ லிஜமாலிஹா வ லிஹஸபிஹா வ லிதீனிஹா. குழந்தை நீ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது அல்லாஹ் முதல் அஸ்திவாரம். நீ உன் மனைவியை தேர்ந்தெடு. எப்படிப்பட்ட மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா? குலகோத்திரத்தை நீ பார்க்காதே, அழகை பார்க்காதே, அவளுடைய பொருள் செல்வத்தை நீ பார்க்காதே, அவளுடைய மார்க்க பற்றை நீ பார். ஃபல்ஃபர் பிதாதி தீனி கரிமத்தியனா. நீ அப்படி அற்புதமான ஒரு மனைவி உனக்கு கிடைத்து விட்டால், அற்புதமான ஒரு மனைவி உனக்கு கிடைத்து விட்டால், நீ வெற்றி பெற்று விட்டாய். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை, சாலிஹான குழந்தை ஒரு மனிதனுக்கு வேண்டுமா? ஒரு மனிதனுடைய மனைவி நல்லவளாக இருக்க வேண்டும், அந்த பிள்ளையுடைய தாய் நல்லவளாக இருக்க வேண்டும். எனவேதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தை ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் அவருடைய தாய் பரிசுத்தமானவளாக இருக்க வேண்டும், ஹலால் ஹராமை பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கிறார். இதற்குரியவர்களே, குர்ஆனுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தில் இருக்கக்கூடியது என்னென்றால் புனிதமான புகாரி ஷரீஃப் கிரந்தம் இல்லையா? எல்லோருக்கும் தெரியுது. இத்தஃபகல் அஇம்மா அலா அன்ன அஸ்ஹல் குதுபி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹில் புகாரி. குர்ஆனுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தில் இருக்கக்கூடியது என்னென்றால் புனிதமான புகாரி ஷரீஃப் கிரந்தம். அந்த கிரந்தத்தை இயற்றியவர்கள் அபூ அப்துல்லா முஹம்மது இஸ்மாயில் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த போது பார்வையற்ற குழந்தையாக அந்த குழந்தை இருப்பதை பார்த்த அந்த தாய் துடிதுடித்து போனார். சாலிமாவுடைய தாயார் துடிதுடித்து போனார். அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்கிறார்கள், ரப்பே என் மகன் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பான் என்றல்லவா நான் துஆ கேட்டேன். நான் ஹலால் ஹராமை பேணி என் குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கிறேனே, ஆனால் உலகத்தை கூட என் மகன் பார்க்க முடியாத பார்வையற்ற மகனாக ஆகிவிட்டானே, நான் என்ன செய்வது என்று அழுது புலம்புகிறார்கள். யார்? அபூ
உன் மகனுடைய பார்வை இழந்தது உனக்கு கஷ்டத்தை உண்டாக்குகிறதா? கவலை வேண்டாம். நீ எவ்வளவு பேசுதலாக இருந்தாய் என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனாய். இன்றைக்கு உன்னுடைய மகனுடைய பார்வை கல்புடைய பார்வை அல்லாஹ் கொடுத்துட்டான், கண்ணுடைய பார்வை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்ன போது அந்த ஆட்சியின் அந்த கனவின் மூலமாக நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த காட்சி கிடைத்ததும் துடிதுடித்து எழுந்தார்கள். புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி தாயார் சுப்ஹானல்லாஹ் மகனுடைய அந்த முகங்களை பார்த்து அந்த பார்வை கிடைத்த சந்தோஷத்தில் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டினார்கள், ஷுக்ரை வெளிப்படுத்தினார்கள். வரலாறு இப்படி சொல்லும். புகாரி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன் தாய் அமுதூட்டும் பொழுது பிஸ்மி சொல்லிதான் அமுதூட்டுவார், பிஸ்மி சொல்லிதான் அமுதூட்டுவார்கள். மட்டுமில்லாமல் இமாமுனா புகாரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் குழந்தைக்கு எப்போதும் பால் ஊட்டும் பொழுதெல்லாம் உதூன் மஅல் உதூன் என்று சொல்வார்கள், பிள்ளைக்கு பால் ஊட்டுவார்கள் என்ற செய்தியை இமாம் பெருமக்கள் அதை பதிவு செய்கிறார்கள். சாலிஹான குழந்தையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு பெண்ணுக்கு, ஒரு தம்பதிகளுக்கு, ஒரு பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வரலாற்றின் தொடர் ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். ஆலிமு குரைஷ் யார்? முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்று சிறப்பு மிக்க நாயகர் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு பச்சிலம் குழந்தை முகஃபர் பிதாதி தீனி தரிகத் யதார் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகி ஒழுங்காக அமைந்தால் குழந்தை ஒழுங்காக அமையும். எனவே தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக் கொள், வாழ்க்கையை ஜெயித்து விடுவார். இங்கே ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் வெளியே போறாங்க, ஒரு வேலைக்காக வெளியே போறாங்க. குழந்தை எடுத்துறாங்க, பக்கத்து வீட்டில் எடுத்துறாங்க, கொடுத்துட்டு போறாங்க. அம்மா குழந்தையை பார்த்து, குழந்தையை நீ பார்த்துக்கொள், நான் சில வேலை நிமித்தமாக நான் வெளியே செல்கிறேன், வரும் வழியில் குழந்தையை நீ பார்க்கலாம். வந்த பொழுது குழந்தையுடைய அந்த அடையாளத்தை பார்க்கிறார்கள். வாயிலே அமுதூட்டப்பட்ட அந்த அடையாளம் இருப்பதை பார்க்கிறார். அந்த பெண்மணி ஷாஃபி இமாமுடைய தாயார் அந்த பெண்மணிட்ட கேட்டாங்க, என்ன நடந்தது என்பாங்க. இல்லையம்மா, உங்கள் மகன் பசியால் அழுதார், அவருடைய தொண்டையெல்லாம் வறண்டு போகக்கூடிய அளவிற்கு அழுதார். நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த பிள்ளையை நான் என்ன செய்தேன்? அமுது கொடுத்தேன், பால் ஊட்டினேன். கேட்டாங்களா ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சொன்ன கேட்டாங்களா, நீங்கள் பால் ஊட்டினீர்கள், அப்படியானால் உங்களுடைய கணவரிடத்தில் அனுமதி கேட்கிறீர்களா? கணவரிடம் நான் அனுமதி கேட்கவில்லை, பிள்ளை அழுது, நான் பால் ஊட்டினேன், அவ்வளவுதான். உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வளர்ப்பு அல்ல, எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு தாய்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். குழந்தை நல்லவனாகவும் தீயவனாகவும் அவனுடைய அன்னை வளர்ப்புதான். குழந்தை அப்படியே செஞ்சாங்க, காலை பிடிச்சாங்க, தலைகீழாக அந்த குழந்தையை ஆக்கி தன்னுடைய உடலில் அடித்தார்கள். ஷாஃபி இமாமுடைய உடலில் அடித்தார்கள். அடித்த போது அந்த உடலில் இருந்து பால் வெளியானது. ஹராம், என்னுடைய மகனுடைய அந்த உடலில் ஹராமானது செல்லக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி செஞ்சாங்க, அந்த நிலையை ஏற்படுத்தினார்கள். பின்பு சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகத்தான மாமேனியாக ஆனார். தாயுடைய துஆவாக இருந்தார். அன்பிற்குரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. கல்வியை கற்றுட்டு வர்றாங்க ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன
கல்வியில இவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்ற முடிவார் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார். யார்? ஒரு ஆசிரியர், ஒரு மாணவனுடைய அந்த இல்மின் ஆற்றலை அறிந்த மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன அன்பளிப்பு அள்ளி கொடுக்கிறார். தாயார் கேள்விப்படுறார், என்ன வளர்ப்பு சமுதாயம், சிந்திக்க வேண்டும். தாயார் கேள்விப்படுகிறார்கள், மகனே உலக ஆதாயத்திற்காக வேண்டி நான் கல்வி கற்க அனுப்பவில்லை. உலக ஆதாயத்திற்காக வேண்டி கல்வி கற்பதற்கு உன்னை அனுப்பவில்லை. அதையெல்லாம் நீ சதகா செய்துவிட்டு நீ என்னுடைய மகனாக இருப்பதா இருந்தால் நீ வீட்டிற்குள்ளாக என்கின்ற போது அவை அனைத்தையும் சதகா செய்தவர்களாக இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தாயுடைய வளர்ப்பின் மூலமாக மகத்தான பக்குவத்தை பெற்றார்கள் என்ற செய்தி வரலாற்றில் முத்தாய்ப்பான தகவலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தாய் வளர்ப்புதான் முதல் ஆசிரியை தாய்தான். வளர்ப்பின் முதல் ஆசிரியே தாய்தான். இமாம் சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய வாப்பா இல்ல, எத்தீமாக இருந்தார்கள். தாயார் முன்பேசினாங்க, நெசவு தொழில் செய்து அவர்களை வளர்க்கிறார்கள். இமாம் சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு மகனை கல்வி கற்பதற்காக வேண்டி அனுப்புறாங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் சரி மகனை ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக மார்க்க அறிஞராக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்றாங்க, சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. அனுப்ப போகும்போது தாயார் சொன்னாங்க, மகனே நீ எதை கற்றாலும் சரி கற்றதின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறார் என்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அடைந்திருக்கிறார் என்று பாருங்கள். அப்படி மாற்றம் ஏற்படவில்லை, ஃபஇல்லம் தரா ஃபஅலமன்னஹு யதுர்ருக வலா யன்ஃபஉக. எந்த மாற்றம் ஏற்படவில்லை, நீங்க கற்ற கல்வி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. மற்ற ஹதீஸ்களை நீங்கள் கற்றுவிட்டீர்களா? அந்த கற்ற கல்வி உங்களுக்கு பயனுள்ளதாக, நீங்கள் அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் பாருங்கள். தாய் சொல்லியிருப்பார். இமாம் சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் அடிப்படையிலே தாயுடைய அந்த நசீஹத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய ஹதீஸ் கலைகளை கற்றார். அதான மாமே சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு ஒரு காலம் வந்தது, மன்னர்களும் அரசர்களும் வசதி படைத்தவர்கள் எல்லாம் இமாம் சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காரணியில் பிறந்தார்கள். அதை விருப்பப்படவில்லை இமாம் சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்க்கையில் முத்தான அந்த தாயுடைய அனுமதியின் காரணத்தினால், தாயுடைய அற்புதமான வளர்ப்பு அவர்களை பக்குவப்படுத்தி வரலாற்றில் தொடர் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதல் நூல் என்று வந்தால் என்ன, முஅத்தா. மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய முஅத்தா. எப்படிப்பட்டவங்க, அவருடைய தாயாரை பற்றி சொல்றாங்க. குழந்தை பருவத்திலேயே மதரசாவிற்கு மக்களுக்கு அனுப்பும் பொழுது கூட அவங்க மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தாய் தலைப்பா கெட்டி அனுப்புவாங்க. பிள்ளை சுண்ணத்தை பேர் மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது மதீனா ஷரீஃபிலே, வாழ்ந்தது மதீனா ஷரீஃபிலே, அதில் மார்க்கம் கற்றது மதீனா ஷரீஃபிலே, கடைசி மரணம் மதீனா ஷரீஃபிலே தான். மாலிக் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் அனுப்பாத ரபியாவில் கல்வி கற்பதற்காக மாலிக் அவர்களே ரலியல்லாஹு தாயார் அனுப்பார், நீங்க கல்வி கற்க போறீங்க, ரபியாவிலும் நீங்கள் கல்வி கற்க போறீர்கள், அவருடைய மஜ்லிஸில் நீங்கள் அமர்ந்திருங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ரபியா மிகப்பெரிய ஒழுக்கமுடையவர். அவர்களிடத்தில் நீங்க கல்வியை கற்கணும், ஒழுக்கத்தை கற்கணும். அவர்களுடைய அமைதி, அவர்களுடைய முகசூழல் எப்படி இருக்குதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இல்மை கற்றதற்குண்டான
அதுல 89 ஹதீஸை கோர்வை செய்யக்கூடியவங்க மதீனால வாழ்ந்தவங்க. இவ்வளவு பெரிய வாக்கியம். இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அற்புதமான இமாம். சொல்வார்கள் அவர்களை பற்றி, வாழ்க்கையில் அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமான தொடர்பு கொண்டவர்கள். மதீனால நடக்கும் பொழுது கால்ல செருப்பு போடுறதில்லை. ஏன்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நடந்திருப்பார்கள். அதற்கு குறைவாக நான் செருப்பு அணிந்து செல்வது அது ஷரியத்துக்கு இடம் தராது, என் மனதிற்கு இடம் தரவில்லை. மதீனாவை நேசித்தவர்கள் மாலிகுல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு. புரியுகிறீர்களே? அதன் அடிப்படையிலே மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், மிகப்பெரிய ஒரு இமாமாக மாலிக் இமாமுடைய ஹதீஸை கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க தெரியுமா? நாஃபியிட்ட கேட்டாங்க. இமாம்டா நாஃபி அல்வார். நாஃபி யார்கிட்ட கேட்டாங்கன்னா ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க யாரின் மூலமாக? நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஹதீஸ் கேட்டாங்க. மாலிக் இமாமுடைய தொடர்பு மிக லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடையக்கூடியதாக இருந்தது. சில்சிலத்து ஸஹபுவா அவருடைய சங்கிலி தொடர்பு இருக்கிற சங்கிலி தொடர்பு என்பது மிக தங்க சனதுவாங்க. அவரை பற்றி யார மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஷரீ மார்க்கம் சொல்லும் பொழுது சில்சிலத்து ஸஹப் தங்க சனது என்று பதிவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். தொடர் ஒரு இமாமுடைய வரலாறு. நான் எதுக்கு சொல்லட்டா, தாய் சிறந்தவளாக இருந்தால் குழந்தை அற்புதமான குழந்தையாக இருக்கும். சில அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு மகத்தான மாமன். சிறு வயசுல மூட்டையை சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார். 40 வயசுல தான் திருமணம் முடிஞ்சாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு தாய் படும் கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாமல் தாய்க்கு உதவியாளராக இருந்தாங்க. அவர்கள் மூட்டையை சுமந்தார்கள். உழைப்பு. ஆனால் தாய்க்கு அது பிடிக்கவில்லை. தாய் தன் மகனை எப்படியாவது மார்க்க அறிஞராக ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். கல்வி கற்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்க? அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்களே என்ன செய்றாங்க? தாயை அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லுவாங்க வரலாற்றுல, தாய் தூங்கும் வரை பேசுவாங்க, அவங்க ஹிதமத் செய்துட்டே இருப்பாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு தாயுடைய அந்த ஹிதமத்தின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்துகளை அடைந்தவர்களை பார்க்கும்போது நிறைய பேர் அந்தஸ்து அடைந்திருக்காங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்தினா. தாயுடைய பாதத்தில் சுவர்க்கம் இருக்கிறதுனா. சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் யாருக்கு அதிகமான ஹிதமத்துகள் செய்யணும்? அன் அஹக்கு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் யாருக்கு அதிகமான பணிவிடை செய்ய வேண்டும்? யா ரசூலல்லாஹ். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக, தாய்க்கு. ثم من قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக, உன் தாய்க்கு. ثم من قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக. மூணு தடவை தாய் தாய்னே சொல்றாங்க. ثم من قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூக. நாலாவது முறையாக தந்தைக்கு நீ பணிவிடை செய் என்று சொன்னாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயுடைய சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தாயை நான் தோளில் சுமந்து செல்கிறேன், தோளில் சுமந்து செல்கிறேன். ஒரு பாலைவனத்திலே என் தாயுடைய பாதங்கள் அந்த பாலைவனத்தில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக என் தாயை தோளில் சுமந்து செல்கிறேன். அப்படியானால் நான் என் தாய்க்கு ஹிதமத் செய்ததாக ஆகுமா? நான் அவளுக்கு பணிவிடை செய்ததாக ஆகிவிட்டதா என்று கேட்டபோது கர்ணீருமான காத்தபுர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன கேள்வி கேட்கிறாய்? என்ன கேள்வி கேட்கிறேன்? நீ உன் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு குட்டு குட்டினாயே, ஒரு இடி இடித்தாய், அது அந்த வழிக்கு இது ஈடாகுமான்னு கேட்டாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனம் தெரியுமா? ஒரு இறைச்சி, பச்சை இறைச்சி அதை போடுவோமையால் நலிஜத் அது வெந்து போய்விடுகிறார். அப்படிப்பட்ட பாலைவனத்தில் என் தாயை
வாலிபர் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாயை அடிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் கையை ஓங்குவானையானால், அடிக்க இல்லை, அடிப்பதற்காக வேண்டி கையை ஓங்குவானையானால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது முடியை விடவும் மென்மையாக இருக்கும். அதற்கு ஷாரியா, முடியை விட மென்மையாக இருக்கக்கூடிய, முடிசாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை அவன் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் தாயை அடிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் கையை ஓங்கி இருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய கையை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது அவர்களுடைய கையை அல்லாஹ் வெட்டுவான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தூங்குறாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் தூங்குறாங்க. அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து முடித்த பின்னால் பேசுறாங்க, ரெடி திசையே கல்வி கற்பதற்காக வேண்டி மதரசாவுக்கு செல்கிறார். இது நாட்கள் தொடர்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் பார்க்கிறாங்க, மகன் இப்படி ஒரு நேரம் மிக முக்கியமான நடுநிசையில் செய்வதை விரும்பவில்லை. அவருடைய ஆடைகளை எல்லாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடைகளை எல்லாம் எடுத்து மறைத்து ஒளித்து வைக்கிறார்கள். மகன் இந்த நடுநிசையில் செல்வது கூடாது. ஆனால் அவர்கள் கல்வியின் ஆர்வம், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கல்வியின் ஆர்வம், குழந்தை பருவம், கல்வியின் ஆர்வத்தால் இது மகத்தான மாமேதையாக மாறினார்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம்னா ஸஹபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நிறைய இமாம்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய இமாம்னா ஸஹபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இமாம் ஹக்கன், இவர்தான் உண்மையான ஒரு இமாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா 40 வயசுல தான் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையின் பேர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா அப்துல்லாஹ் 40 வயசுல குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை அற்புதமான ஒரு குழந்தையாக இருந்தது. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்வாங்க, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இமாம்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30,000 ஹதீஸ்களை இந்த சமுதாயத்திற்கு எழுதுறாங்க, அறிவிக்கிறாங்க, அந்த கிரந்தங்களை எழுதுறாங்க. 30,000 ஹதீஸ்கள். அப்துல்லாஹ் அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் அவர்கள் சொல்வாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கும் பொழுது ஹத்தனி அபி அப்படின்னா சனது ரொம்ப பெருசான இல்லை, எனக்கு என் தந்தை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. சொல்லக்கூடிய அளவிற்கு எழுதுறாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு தான் தாயின் மூலமாக உருவாகி தன் மகனையும் சுமந்த ஒரு அற்புதமான ஒரு மகனாக வளர்த்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் அற்புதமான ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் இப்படி சிறப்பிற்குரியவர்கள் என்றால், வளர்த்த வளர்ப்பு அற்புதம் என்றால் நம்முடைய வீடும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு எப்படி எந்த நிலையில் இருந்து வளர்ப்பு சொல்வார்கள். ஒரு சந்தர்ப்பம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 7 மக்கள் இருந்தார். அவர்கள் 6 பேரும் சிறு வயதிலேயே போயிட்டார். ரொம்ப சின்ன வயசுலேயே போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே போயிட்டார். ஒரே ஒரு பெண்மணி தான், சிரோமணி, மங்கையார் சுவர்க்கத்திற்கு குறித்தார் பெண்மணி, சுவனத்துடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா பிதுகத்து மின்னீனா, என் சதை துண்டுனா, என் சதை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபமன் அக்லபஹா, யார் ஃபாத்திமாவை கோபம் ஏற்படுத்தினார்களோ அக்லபனி, என்னை கோபம் ஏற்படுத்தியவன் நான் சொல்றார். ஃபாத்திமா சையதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சுவனத்துடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி என் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு. 7 குழந்தைகளை 6 குழந்தைகள் அவர்கள் விட்டு பிரிந்து விட்டார்கள். அப்படியானால் ஃபாத்திமா ரலியல்லாஹு
எப்படின்னா ஹுனைன் யுத்தம், அற்புதமான ஒரு தகவல். ஹுனைன் யுத்தம் மகத்தான வெற்றி பெற்ற போது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான சபைக்கு நிறைய ஆடுகள் வந்திருக்கு. பட்டினியால் வாடுகிறார். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள், உலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பட்டினியால் வாடுகிறோம். ஃபாத்திமா ரசூலுடைய சபைக்கு ஆடுகள் வந்திருக்கிறது, போய் பெற்று வாருங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நபியை அனுப்புறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவருடைய சூழலும் அந்த சூழல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த புனிதமான அந்த வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு செல்கிறார் என்றபடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நபி போன உடனே கதவு தட்டுறாங்க. அப்படியே கதவு தட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லதத்து ஃபாத்திமா, இது ஃபாத்திமாவுடைய தட்டு போல இருக்கிறது. நான் சுப்ஹானல்லாஹ் எல்லாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்து ஆட்டை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி வர்றாங்க. கதவை தட்டுகிறார். கதவை தட்டுகிறார். கதவை தட்டிய போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா இன்னஹா லதத்து ஃபாத்திமா, இந்த கதவை தட்டுறது யார் தெரியுமா? இப்படி தட்டுறது யார்? ஃபாத்திமா தான். என் மகதான் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டக்கூடிய அந்த சூழலை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. என்ன ஃபாத்திமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அடிமையை கூட நான் கேட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு அடிமையை தாங்க நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க யா ரசூலுல்லாஹ்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எப்படி ஒரு தகப்பன், ஒரு தாய் தகப்பன் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நபியை வளர்த்திருக்கிறார்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா நபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு அடிமை வேண்டும் என்று நான் கேட்டேன் உங்களிடத்தில். அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா என்ன காரணம்? என் உடலெல்லாம் வேலை செய்து உடலெல்லாம் அழுத்து போய் கொள்கிறது. யா ரசூலுல்லாஹ், ஒரு அடிமை பெண்ணை எனக்கு தாருங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க படுக்க போகும்பொழுது ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதி உன்னுடைய கைகளில் ஓதி தடவிக்கொள் ஃபாத்திமா, உன்னுடைய மகளின் உடல் வலி நீங்கிவிடும். இது மலக்குமார்களுடைய உணவு இல்லையா? சொல்றாங்க, இது மலக்குமார்களுடைய உணவு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், பசியாரிமா மலக்குமார்களுடைய உணவு. யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு ஹுனைன் யுத்தம் முடிந்திருக்கிறது, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், ஆடுகள் இருந்தால் எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன போது கொடுத்தால் யார் கேட்க முடியும்? யார் கேட்பார்கள்? கேட்கவும் மாட்டார்கள், சந்தோஷம் அடைவார்கள். வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் எதை கேட்டாலும் வாங்கி கேட்டால் உடனே வாங்கி கொடுப்பதை விட அந்த தன்மையை புரிய வைக்க வேண்டும். தகப்பன் இவ்வளவு கஷ்டப்படுறான், தாய் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய அந்த தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா, உங்களுக்கு ஆடு வேணுமா அல்லது ஒரு அற்புதமான ஒரு விருதை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன், நல்ல வார்த்தைகளை கலிமாவை நான் சொல்லித் தரட்டுமா? நாம என்ன சொல்லியிருப்போம்? கலிமாவும் வேணும், ஆடையும் தாங்குவோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் வளர்த்த வளர்ப்பு இல்லையா? அந்த வளர்ப்பு அவர்களுக்கு இன்றுமே தூய்ந்து போனதில்லையே இல்லையே. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஆடு வேண்டாம், நீங்கள் சொல்லித் தரக்கூடிய விருதே எனக்கு போதுமானது, சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய
இந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சொல்லி அனுப்புறாங்க. அன்றைக்கு இதை பெற்றுக் கொண்டவர்களாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு சென்றாங்க. சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா நீங்கள் செய்ததுதான் இந்த காரியம் அற்புதமானது. நீங்கள் செய்த அந்த காரியம் நல்லதுதான். ஆட்டை பெறுவதை விட இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை உங்களின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பின் மூலமாக வெளிப்படுத்தியவர்கள் தான் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வளர்த்தாங்க அலியா, இமாம்னா ஹசன், இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுமா 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 ரைஹானத்தாய மினத் துன்யா, துன்யாவுடைய துளசி மலர்கள் மின் பிறப்பு குழந்தை ஹசன் இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய ஈரத்திற்கு வருகிறார். ஃபாத்திமா, உங்களுடைய பேர் இல்லைங்க, உங்களுடைய மக்கள் எங்கே கேட்கிறாங்க. சில அன்றைய காலத்தில் சொல்லுவாங்க, சில வீட்டுக்கு போனா அரிசி இல்ல, சீனி இல்ல, ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா ஃபாத்திமா ஒரு மாதிரி இருக்குன்னு என்ன வாழ்க்கை அது? இமாம்னா சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா பத்தூர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கடமையை மிஹ்ராஜிற்கு சென்றேன். இமாம்னா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹஸாயிஸுல் குப்ராவை பதிவு செய்வார்கள். நான் கனவிலே ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸதோட என்ன அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு சந்தர்ப்பம். ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு என்ன மிஹ்ராஜுக்கு சென்றாங்க. சென்ற போது ஒரு மரத்தை என்ன பார்க்கிறாங்க. ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். அந்த மரத்தின் அழகை பார்க்கிறார்கள். மென்மையான மரம், அதில் ஒரு பழம் இருக்கிறது. அற்புதமான சுவை மிக்கக்கூடிய அந்த பழத்தை பார்க்கிறார்கள். கேட்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த பழத்தை நான் சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை நான் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அங்க மறுப்பு இருக்குமா? இல்லை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பழத்தை என்ன செஞ்சாங்க? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கொடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழத்தை ஆர்வத்தோடு சாப்பிட்டாங்க. கண்டது கனவுதான். கனவு என்றாலும் கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அது நிதர்சனமான செய்தி. இந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பழம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகு தட்டி நுத்ஃபாவாக மாறி வருகிறார்கள். சையதுனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இல்லறம் கூடுகிறார்கள். அதை தரித்த பொழுது அதில் தரித்தவர்கள் தான் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சுவனத்துடைய அந்த பழத்தை தின்றபோது அந்த பழம் முதுகு தட்டி நுத்ஃபாவாக மாறியது. அந்த பழத்தினுடைய அந்த நுத்ஃபாவாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கருவறையில் சென்றது. அதில் தரித்தவர்கள் தான் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்வாங்க, நான் சுவனத்துடைய வாடையை நுகர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கழுத்தை நான் முத்தமிடுவேன். சுப்ஹானல்லாஹ், சுவனத்துடைய வாடையை நான் நுகர்ந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு இருந்து வராங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இமாம்னா ஹசன், இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. எங்கே குழந்தைகளே? ஃபாத்திமா, குழந்தைகள் எங்கே? யா ரசூலல்லாஹ், எங்கள் குழந்தைகள் சாப்பிட்டு 3 நாட்கள் மேலாகி பசியால் துடிக்கிறார்கள். அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளை தேடுகிறார்கள். பேர குழந்தைகளை தேடுகிறார்கள். இமாமுனா ஹசன், இமாமுனா
அழுது கொண்டே வந்தது. ஏன் அழுகைக்குண்டான காரணம் என்ன என்று நான் கேட்டபோது, நான் சாப்பிட்டு 3 நாட்களாக விட்டது என்று சொன்னபோது எனக்கு அது கஷ்டத்தை உண்டாக்கியது. நான் ஆட்டுடைய பாலை கறந்து நான் அவர்களுக்கு கொடுக்க முற்பட்டு அதிலே ஒரு மூத்தவர் சொன்னார், இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதை குடிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? உங்களுடைய எஜமான், இந்த ஆட்டுடைய எஜமானிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்றீர்களா அப்படிங்கிறாங்க. நான் மெய்சிலிர்த்து போனேன். பசியால் வாழக்கூடிய குழந்தை இப்படி ஒரு கேள்வி கேட்கிறது. இல்லை, நான் கேட்கவில்லை. அனுமதி அப்படியாக அது உங்களுக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும் என்று அந்த பிள்ளைகள் அந்த பாலை குடிக்காமல் சென்று விட்டார்கள், கடந்து விட்டார்கள். வளர்ப்பு, அந்த வளர்ப்பு கடந்து விட்டார்கள். மீண்டும் செல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுகிறார்கள். ஒரு மரத்தடியில் இருக்கிறாங்க, 2 குழந்தைகள் ஓய்வு எடுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருப்பதை பார்த்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அணைத்து, அந்த வாரி அணைத்து குழந்தைகளை மடியில் வைக்கிறார்கள். இமாமுனா ஹசன், இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் இங்கே சிதறி கிடக்கக்கூடிய தெரிந்த பழங்களையாவது சாப்பிட்டு உங்களுடைய பசியை ஆற்றக்கூடாதா பேரர்களே அப்படின்னா, இது சக்காத்து குறித்தாளர்களாக இருந்தாங்க. எப்படி அது ரசூலுடைய குடும்பத்திற்கு அது ஆத்மா சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா என்று சொல்ல, ஃபாத்திமா, நீ குழந்தை வளர்ப்பில் நீ ஜெயித்து விட்டாய். ஃபாத்திமா, உன்னுடைய குழந்தை வளர்ப்பில் நீ ஜெயித்து விட்டாய், ஜெயம் பெற்று விட்டாய். ஃபாத்திமா, என்ன அற்புதமான வளர்ப்பு என்று நான் உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை புகழ்ந்தார். வரலாறு இன்னொரு செய்தியை சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் பசியால் துடிப்பதை பார்த்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கஸ்தூரி கமலக்கூடிய முபாரக்கான நாவை வெளிப்படுத்துகிறார். நாவை வெளிப்படுத்துகிறார். அதை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நாவை குளிக்க சொல்றாங்க. அப்படியே அதை குடிக்கிறாங்க. நாவை அப்படியே செய்யுங்க, உங்களுடைய வாயை வைத்து அந்த அதிலிருந்து வரக்கூடிய அமுதை நீங்கள் குடியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு அவர்கள் ரசூலுல்லாஹி அந்த நாவை வெளிப்படுத்திய போது ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நாவை அப்படியே சூப்பரா அப்படியே உரியாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹவுல் கௌதரை விடவும் ஜம்சம் நீரை விடவும் பரக்கத்தான தூய்மையான அதிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பசியை என்ன செய்து போகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாறி அணைத்து அந்த பாலை ஊட்டுகிறார்கள், நாவை ஊட்டுகிறார்கள். அதிலிருந்து வரக்கூடிய அந்த திரவத்தை, உண்மையான அந்த மதுரமான அந்த திரவத்தை உண்டு தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்கிறார்கள் என்ற செய்தியும் வரலாற்றில் அற்புதமான ஒரு பதிவாக பார்க்க முடிவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பும் அவர்களுடைய அருமையான மகளாருடைய வளர்ப்பும் அற்புதமான வளர்ப்பாக இருந்தது. எனவே தான் சொன்னாங்க, அத்திபு அவுலாதம், உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்க, ஒழுக்கத்தை முதல்ல கற்பித்துக் கொடுங்க. ஆனால் 3 விஷயங்கள் மீது என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. முதல்ல என்ன செய்யும், மார்க்கம் என்பது 2வது. முதல்ல என்ன, குப்பி நபியிக்கும் நாங்க சொல்றாங்க, ரசூல் மீது எப்படி நீங்க நேசம் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தையை முதல் தர்பியப்படுத்துவது எப்படி என்றால், குப்பி நபியிக்கும், ரசூலுடைய ஹுப்பை சொல்லுங்க. முஹப்பி அஹ்லி பைத்திஹி, அஹ்ல பைத்துகளுடைய சிறப்பை, அவர்களுடைய நேசத்தை மக்களுக்கு எடுத்து வைக்க முதல்ல அதை ஊட்டி விடுங்கிறார். 3வது நம்ம திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்களே என்று செஞ்சாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல நபியுடைய நேசம். எனவேதான் நாம் குர்ஆனை ஓதும்போது, குர்ஆனை ஓத முன்னால ஓத வைக்க போறாங்களா அப்படின்னு நினைச்சுவாங்க. உள்ளே நினைச்சுவாங்க, லெப்பைக்கு முன்னால லெப்பை, அந்த லெப்பைக்கு முன்னால வந்து வைப்பாங்க. முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க, எங்கள் நைனார் முஹம்மது நபி மக்காவில் பிறந்து மதீனாவில் அடக்கப்பட்டார்கள். அவர்கள் தாயார் பெயர் ஆமினா, தந்தையார் பெயர் அப்துல்லா. இப்படி சொல்லி கொடுத்தா சரியா? இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆரம்ப கல்வி என்றாலும் கூட இந்த முறையை சொல்லிக் கொடுப்பது சரியா இருந்தால் சரியா இல்லை. ஏன் சரியா இல்லை?
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபியே இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை முழுமையாக சொல்ல வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவில் அடக்கப்பட்டார்கள். அவருடைய தாயார் பெயர் சையதா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஆமினா மட்டும் என்ன ஆமினா? அந்த கல்வி நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மதரசாவில் நம்முடைய குழந்தைகளுக்கு அனுப்ப தேவையில்லை. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தையார் பெயர் சையதா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அஜீப் பேரை சொல்லி முழுமையாக ரசூலுடைய பெற்றோர்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். என்ன அது ஈமான் முழுமையாக சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஷரியத் நமக்கு சொல்லித்தரும். இன்றைக்கு ஒரு அரஃபாவுடைய நாள்ல கூட அரஃபாவுடைய நாள் தான் செய்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்திருக்கிறார். அதனால அந்த செய்தி நீங்க நாம் வெளிப்படுத்த வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை சுமந்தவர்கள் செய்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. வெளியே வரும்போதெல்லாம் பெண்கள் அந்த அழகை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் திருமணம் செய்ய வேண்டிய என்ன அழகு பேரழகு. ஆனால் என்று செய்ததுனா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருவறையில் அந்த நூர் சென்றதோ அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பெண்கள் பார்ப்பதில்லை. ஏன்? அன்று பார்த்த பார்வை இன்று இல்லை. காரணம் என்ன? அன்றைய பார்வை அந்த நூரை முஹம்மதுடைய புனித முகத்தில் ஒளித்துக் கொண்டிருந்தன. அதை இன்று ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருவறையில் சென்று விட்டன. ரஜபுக்களை ஒன்றில்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கருவறையில் கரித்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் உள்ளது. அப்படியானால் குழந்தையை நாம் பக்குவமாக வளர்க்க வேண்டும். பொதுவா குழந்தை பிறக்கும் பொழுது தாய் என்ன சொல்லுவாங்க? வருத்தத்தான் துடிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவஸ்ஸைனா இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனன். கஷ்டத்திற்கு மேலால் கஷ்டத்தை அனுபவிப்பார் அந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கும். சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் பெருமக்கள் சொல்வாங்க, நீங்க குழந்தை பெறுவதற்காக அந்த தாய் கஷ்டப்பட்டு இருக்காங்களா, நீங்கள் பக்கத்தில் அமர்ந்து சூரத்துல் ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை ஓதுங்க சொன்ன இமாம் பெருமக்கள் சொல்வாங்க, அதற்கு பின்னால் சூரத்துல் அராஃபில் இருக்கக்கூடிய 54வது ஆயத்து 55வது ஆயத்தை நீங்கள் ஓதுங்க. இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின் ثم استوى على العرش يغشي الليل النهار. இந்த ஆயத்தை நீங்க சீக்கிரம் ஓதுங்க. ஒரு கடைசி ஆயத்து ஓதுங்க, ரப்பக்கும் தவர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். இந்த ரெண்டு ஆயத்தையும் நீங்க ஓதுங்க, பிரசவம் லேசாக ஆகும் என்பதை இமாம் பெருமக்கள் சொல்றாங்க. குழந்தை அந்த பெண் பெறுவதற்காக நீ துடிக்கிறாரா, வேதனை துடிக்கிறாரா, அவர்களுடைய அருகாமையில் இருந்து நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த கலிமாவை நீங்க ஓதிட்டே இருங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தைய அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளாக இருந்தார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்தார். வரலாறு இப்படி சொல்லும், இரவு நேரம் மீனுடைய வயிற்றுக்குள்ளால் அது ஒரு இருள், மட்டுமல்லாமல் கடலுக்குள்ளாக ஒரு 3 இருள்களுக்கு மத்தியிலே அந்த மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ் என்ன செய்ய யூனுஸ் நபியை வச்சிருந்தார். அந்த நேரத்திலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ, சுப்ஹானா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அந்த கலிமாவை என்ன செஞ்சாங்க? ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்தினார். குழந்தை பிறந்து விட்டால் முதல்ல குழந்தையுடைய காதில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அதான் வாங்க சொல்லப்படும். காதல் வலதுக்காக வாங்க சொல்ல ஸலவாத் சொல்லி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லணும். இடது காதில் இகாமத் சொல்லப்பட வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காதில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதான் சொல்லிட்டு இடது காதில் இகாமத் சொல்லி என்ன செஞ்சாங்க? குழந்தையை என்ன செஞ்சாங்க? முதலில் வாங்க சொல்லி என்ன செய்ய ஏற்படுறாங்க?
யார் காதில் பாங்கு சொல்கிறார்களோ இக்காமத் சொல்கிறார்களோ குழந்தைகளுக்கு வலிப்பு ஏற்பட, வலிப்பு நோய் ஏற்பட. முதலில் பாங்கு சொல்லப்படுமையானால் குழந்தைகளுடைய காதில் பாங்கு சொல்லப்படுமையானால் குழந்தைகளுக்கு வலிப்பு ஏற்பட என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவர்களுக்கு பாங்கு சொல்வது இகாமத் சொல்வது அவர்களுக்கு விவேகத்தை ஏற்படுத்தும். அது இமாம்னா இப்னு கையிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஹ்ஃபத்துல் வதூத் என்ற கிதாபிலே பதிவு செய்வார்கள். முதல்ல குழந்தை பிறந்தவுடன் பாங்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமை செல்ல வேண்டும். அது முந்திக் கொள்ளும் பட்சத்தில் ஷைத்தான் பின்வாங்கிறான். ஷைத்தான் இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா? நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லுங்க. குழந்தை பிறந்தவுடன் பாங்கு சொல்லுங்கள், அதற்கு பின்னால் இகாமத் சொல்லுங்கள். இதுதான் முதல் மனிதனுடைய கேட்கக்கூடிய அந்த செவிப்புலனில் இதுதான் போய் செல்ல வேண்டும். மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இமாம் ஷேக் தர்மி ரலியல்லாஹு அன்ஹு மகானி ஷரீஃபில் கூட பதிவு செய்வாங்க, ஒரு குழந்தைக்கு காதுல பாங்கு இகாமத் சொன்ன பின்னால் சூரா அல்-கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அந்த சூராவை காதுகளில் ஓதி ஊதுவீர்களானால் அந்த குழந்தை ஸினாவில் ஈடுபடாது. அதுக்கு ஆபே பாட்சா கூட மகானி ஷரீஃபில் பதிவு செய்றாங்க. இமாம் ஷேக் தர்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், குழந்தை பிறந்தவுடன் பாங்கு இகாமத்திற்கு அடுத்து நீங்கள் இன்னா அன்ஸல்னாஹு சூராவை ஓதுவீர்களானால் அந்த குழந்தை விபச்சாரத்தில் ஈடுபடாது. குழந்தை பிறந்த பின்னால் நேரத்தை செய்யும், பெரியவர்கிட்ட கொடுக்கணும், ஆலிம்கள்கிட்ட கொடுக்கணும், அல்லது ஹாஃபிஸ்கள்கிட்ட கொடுக்கணும், நல்லோர்கள் மார்க்கப்பட்டுள்ள பெரியவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும், அல்லது மார்க்கப்பட்டுள்ள பெண்களிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, யாராவது குழந்தை பிறந்து விட்டால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தஹ்னீக் செய்வாங்க. தஹ்னீக்னா அந்த பேரித்த பழத்தை அப்படியே நல்ல மென்று சவைத்து அந்த பழத்தை அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமிழ் நீரும் அந்த குழந்தையுடைய உமிழ் நீரும் கலந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். அதே போல அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், என் மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தபோது நான் நேர ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வந்து குழந்தையை வச்சிட்டேன். யா ரசூலுல்லாஹ், என் குழந்தைக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்னபோது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தன்னுடைய பேரித்த பழத்தை அப்படியே மென்று செஞ்சாங்க, அந்த ஒரு நீரோடு அந்த குழந்தைக்கு செஞ்சாங்க கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணாங்க. இப்ப சமீப காலங்கள்ல அப்படி செய்தால் கொரோனா வந்துடுமோ பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். சுன்னத் அதோடு இல்லாமல் போய்விட்டது. இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், குழந்தை பிறந்த போது குழந்தை பிறந்தது எனக்கு அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்க, உம்மு அலி அந்த பெண்மணி. உம்மு அலின்னு அந்த பெண்மணி இருந்தாங்க. அவங்க போய் சிதையான பெண்மணி என்பதால் அவர்களிடத்தில் என் குழந்தையை நான் கொடுத்தேன். அவர்கள் என்ன செஞ்சாங்க, பேரித்த பழத்தை மென்று அதை சபைத்து குழந்தைகள் செஞ்சாங்க, ஒரு பகுதியை அதை கொடுத்து அவங்களுக்கு துஆ செய்தார்கள். அந்த குழந்தை தான் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று என்ன செய்றாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வாங்க. குழந்தை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக வளர்க்க. இன்னைக்கு நாம ஸ்கூலுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கல்விக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் மார்க்கம் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அஷ்ராத்திஸ் ஸாஆ, கியாமத்துடைய நாள் எப்போ தெரியுமா? வயகில் இல்மு குறைஞ்சிருக்கிறார். மார்க்க கல்வி அப்படியே அடிபட்டு எடுபட்டு போய்விடுகிறார். அந்த நிலை உருவாக்கி
பிள்ளைகளுடைய வளர்ப்புகளும் பிள்ளைகளுடைய அந்த நிலைகளை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சியாரத்திற்காக நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன். ஒரு பெண்மணி வந்து உட்கார்றாங்க. ஜும்மாவில் கூட நான் பதிவு செய்த ஞாபகம் இருக்கு. ஒரு பெண்மணி வந்து உட்காருகிறார். சிறு வயது பெண்மணி. சோகமான சூழலில் அந்த சியாரத்தில் அந்த இறைநேச செல்வருடைய அந்த பார்வை கிடைத்து விடாதா என்ற அந்த நோக்கத்தோடு அந்த பெண் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை நான் பார்த்தேன். ஒருவர் சொன்னார், இந்த பெண் யார் தெரியுமா? தெரியலையே. வெளியூர் எப்படி தெரிய வாய்ப்பு? அது ஒரு பெண்களோ எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு? சொன்னாங்க, இந்த பெண் நல்ல ஒரு சாலிகமான பெண், நல்ல ஆபிதாக, நல்ல வணக்கம் செய்யக்கூடிய பெண்கள். ஆனா அவன் பெற்றெடுத்த பிள்ளை இருக்கிற ஆக மோசமான அஹ்லாக்குள்ள மார்க்கம் இல்லாமல் போய்விட்டார். மார்க்க ஞானம் இல்லாமல் போய்விட்டார். இந்த பிள்ளை இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி போய்விட்டார். போதைக்கு அடிமையாகி மாத்திரமல்லாம எல்லாத்துடைய சண்டை, கடைகளை உடைப்பது, இந்த போதை பிள்ளை போய்விட்டால் என்ன நடக்குது தெரியாது இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு ஆளாகி அவன் ஜெயிலுக்குள்ளாக இருக்கிறான். வருடங்கள் ஆகிவிட்டன. தாய் அந்த வேதனை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் மகானுடைய அந்த இறைநேச செல்வனுடைய சியாரத்திற்கு வந்து அழுது புலம்புகிறார். இதை நான் பல காலங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியே மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. இந்த தாய்க்கு ஏதாவது ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த வெளிப்பாடு அந்த பெண்ணிடத்தில் நான் சென்றேன். சியாரத்தில் என்றால் அந்த இறைநேச செல்வனுடைய பாதுகாப்பை விட நாம் ஒன்றும் சொல்லி போய்விடவில்லை, சொல்லிவிட போவதில்லை. ஆனாலும் கூட அந்த பெண்ணுக்கு ஒரு மனசு நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும், ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற ஒரு உந்திப்பை எல்லாம் இருந்ததா போன அந்த பெண்ணை பார்த்தேன். உங்களுடைய மகனுடைய நிலை நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ்வுடைய மகனை அல்லாஹ் மீட்டி தரட்டும் நான் துஆ செய்வேன் சொன்னதுதான். அந்த பெண்ணுடைய கண்ணிலிருந்து தாரை தாரையால் அழுகை. நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பேச முடியாமல் பேசுகிறார். நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், மார்க்க ஞானம் இல்லாத அந்த குழந்தை. நான் எவ்வளவோ கல்வியை கூட்ட வேண்டும், ஏதாவது மதரசாவில் படிக்க வேண்டும், படித்து அவனை ஆளாக்க வேண்டும், நல்ல மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக ஆக்க வேண்டும். அடிப்படை கல்வி இல்லை என்றால் இந்த பிள்ளையுடைய நிலைமை அதுதான். எத்தனையோ மார்க்க கல்விகள் இடம்பெறுகிறது. விதமான மதரசாக்கள் ஹாமியா இருக்கிறது. எந்த அந்த மதரசாவிற்கு உங்களுடைய பெண்மக்களுடைய மதரசாவிற்கு ஆண்களை ஆட்கள் மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகள் மிகப்பெரிய மோசமான சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய தகவலை நாம் பார்க்கிறோம். மார்க்க அடிப்படை ஞானம் இல்லாமல் போய்விட்டது. ஷரியத் அந்த மாணவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். குழந்தைகள் வழி தவறக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரே ஒரு ஷேக் தான், துபிலந்தான் வல் அலம ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு யாருக்கு ஷேக் இல்லையோ அவருக்கு நானே ஷேக். எல்லோருக்கும் ஒரே ஷேக் வல் அலம ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தவறிவிடாமல் பாதுகாக்க வேண்டும். மார்க்க ஞானம் ஊட்டப்பட வேண்டும். அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மேலான எந்த பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்விக்கு போறது இல்லை. மிகப்பெரிய மோசமான ஒரு சருகுதலை ஏற்படுத்தும் என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக நான் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறேன். அன்பிற்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு பெண் இல்மை கொடுக்க வேண்டும், மார்க்க ஞானத்தை கொடுக்க வேண்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஒரு குழந்தை பெற்று விட்டால் 7 நாட்களில் அந்த குழந்தைக்கு பெயரிடுவது சுன்னா. 7 நாட்கள்ல குழந்தைக்கு பெயரிடுவது சுன்னா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பால் ஒரு 4 மாசம் கட்டி இருக்குது, கட்டி விழுந்து விட்டது. கட்டி விழுந்தாலும் கூட அந்த பிள்ளையை பெயரிட்டு அனுப்புவதுதான் சுன்னத். அது பள்ளியில தான் அடக்கணும். ஒரு சதை துண்டு விழுந்து விட்டாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற இடங்களில் தோட்டத்திலே வேற எதிரையும் என்ன செய்யக்கூடாது, தஃபன் செஞ்சிடக்கூடாது. பள்ளியிலே தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க
இருக்கக்கூடிய பேர் அர் ரஹ்மான். அது அப்த சேர்த்து அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் வஹாப் அப்படின்னு அப்துல் காதிர் என்ற பெயரை நீங்கள் இடுகிறது நாங்கள். அதே போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் அஹ்மத், ஹாமித், முஹம்மத், மஹ்மூத், ஹம்தூன் என்ற பெயர்களை நீங்கள் சூட்டுங்கள். இன்னைக்கு பேரை சூட்டுறத பார்த்தா சுப்ஹானல்லாஹ் என்ன பேருன்னே தெரியாமல் போயிடும். நெட்ல பார்த்தா யூதர்களுடைய வேலை நிறைய இருக்கிறார்கள். இஸ்லாமிய பேரை போட்டு இருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை மாறாமை பார்க்கும்போது மிக மோசமான அர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த பெயர்களை இட்டு விடக்கூடாது. நம்முடைய முன்னோர்களுடைய பெயர், தாதாக்களுடைய பெயர்கள் விடுவதுதான் அது ஏற்றமானது. பாருங்க, பெரிய ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவியார் இமாம்னா சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய ஆசிரியர் உஸ்தாதுடைய பேரை விட்டாங்க. இமாம்னா ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய மகத்தான மாமேதையாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய தகவலை இங்கே நாம் பதிவு செய்ய முடியும். இமாம்னா சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சக்கராத் ஹால்ல இருக்கிறார். சக்கராத்துடைய ஹால்ல சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் இருக்கிறார். அந்த நேரத்தில் சக்கராத்துடைய ஹால்ல இருக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஷாப்ஷியாஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, காக்கா நம்முடைய சகோதரர் தம்பி அவங்க வர வேண்டும். கலக்காட்டியில் அடைஞ்சிருக்கக்கூடிய இமாம்னா ஸலாஹுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க வரணுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னடா நீங்க அல்லாஹ்ட்ட போயிடாதீங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இமாம்னா சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இளமுதற்கும் எந்திரிங்க சொல்றாங்க. யார் எந்திரிங்க சொன்னாங்க? ஹாதிபுல் அர்கார் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனது அருகாமையில் இருக்கிறார்கள். சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் இளமுதற்கு எந்திரிங்க போயிட்டு வாங்க. அந்தாவி இமாம்னா ஸலாஹுத்தீன் வலியுல்லாஹ் அன்ஹு சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா மூத்தாராக. அந்த நேரத்தில் குறையூர்ல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க கனவு காண்றாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் அடைந்து விட்டார்கள் என்று ஒரு கனவை காண்கிறார்கள். துடிதுடித்து போனார்கள், எந்திரித்தார்கள். காலையில் செய்தி வருகிறது, சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் என்ற செய்தி. காயமாக ஒரு பெண்மணி கனவு காண்கிறார்கள். அவருடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். காலையில் ஒரு பெண்மணி கனவு காண்கிறார்கள். அந்த கனவுல காயப்பட்டிருக்கிற ஒரு பெண்மணி கனவு காண்றாங்க. அவங்க என்ன காண்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் புடைசூழ செல்கிறார்கள். கேட்டேன், அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் கேட்டேன், எங்கே செல்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கேட்டபோது என் அருமை பேரர் ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாவை கலந்து கொள்வதற்காக நான் செல்கிறேன் என்று கனவு கண்டதாக அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட என்பதை நாம் பார்க்கிறோம். இமாம்னா சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் சக்கராத் ஹால்ல இருக்காங்க. சொன்னாங்க, அடக்கி விடாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஸலாஹுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பின்புதான் தங்களுடைய உயிரை எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இந்த ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா வலிமார்கள் கொடுத்தார். தாய்க்கு துஆவின் மூலமாக. சின்ன ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய பேரை வாப்பா விட்டாங்க? சுலைமான் வலியுல்லாஹ் தன்னுடைய உஸ்தாத் ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு ஆபில் அமீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா பெரிய ஷம்சுதீன் வலியுல்லாஹ்வுடைய மாணவர் தானே, அவர்களுடைய மாணவர் தானே. எப்படி வளர்ப்பு? அவருடைய பேர் என்ன? ஆபில் அமீன். அவருடைய பேர் ஷாம் ஹபீப் ரலியல்லாஹு. ஆபில் அமீன் என்ற பெயர் விட்டது ஷம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. அரபு தமிழை இந்த உலகத்திற்கு முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார்? சரி, ஆபில் அமீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு. அரபு தமிழ் அன்றைய காலத்தில் அரபு தமிழ்ல தான் எழுதுறோம். இதை அறிமுகப்படுத்தியது யார் என்றால் சரிங்களா, ஆபில் அமீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு. ஒரு சமயம் குதுபுல் மஜீத் ஷாஹ் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வரும்போது அந்த கூலக்கடை பஜார்ல அடங்கி இருக்காங்க ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களே சியாரத் செய்றாங்க. 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவங்க. தாய்மான் நகரில் வாழ்ந்திருக்கக்கூடிய வழிமார்கள் சாமானியமானவர்கள் அல்ல, மகத்தான மாபெரும் ஒவ்வொரு வழிமார்களுடைய வரலாறும் சாதனை மிக்கது. போய் செய்றாங்க, அந்த இடத்துல போய் சியாரத் செய்றாங்க.
ஷாஹ் ஹமீத் பாதுஷா ராய் ரலியல்லாஹு அவங்க ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அவருடைய மகனே, தாங்கள் இந்த ஊரில் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவங்க சொன்னாங்களா, ஷாஹ் ஹமீத் ராய் ரலியல்லாஹு அருமை இமாம் அவர்களே, கவலைப்படாதீங்க, என்னுடைய பேரை விட்டவர் எனக்கு உங்களுக்கு நேராக இருக்கிறார் போது அனுப்புவாங்க அப்படின்னா அவர்கள் தான் சரி ஹாஃபிஸ் நபி ரலியல்லாஹு ரலியல்லாஹு அவர்களை பற்றி முன்னாடியே ஷாஹ் ஹமீத் ராய் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்று சலாஹுத்தீன் ரலியல்லாஹு தஃப்சீர் பைதானிய கைப்படை எழுதிய மகத்தான மாமேலே பைதானிய ஓதுவதற்கு கடினமானது, அதை கைப்படை எழுதினார்கள் இமாமுனா சலாஹுத்தீன் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சொன்னாங்க, பிள்ளைகளாம் நம்முடைய மக்கள்லாம் சொன்னாங்க, என்ன இமாம் அவர்களே ஸல்லல்லாஹு அவர்களே, உங்க தம்பி சலாஹுத்தீன் பள்ளிக்கு வரது இல்லையே, பள்ளிக்கு தொழுவதற்கு வரவில்லையே அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் உண்டாயிருக்கு. ஏன்னா அவங்க பெரிய ஒரு இமாம் ஸல்லல்லாஹு ஆதிபுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா ஸல்லல்லாஹு மிகப்பெரிய ஒரு மகான் இல்லையா, மிகப்பெரிய ஒரு இமாம் இல்லையா, அவரிடத்தில் வந்து முறையிட்டாங்க. ஸல்லல்லாஹு நேராக தன்னுடைய சகோதரன் தம்பிகிட்ட போய் சொல்லாம அம்மாட்ட போய் சொல்றாங்க, தாய் அன்பு தாயே, என் அருமை தம்பி சலாஹுத்தீன் ரலியல்லாஹு பள்ளிக்கு வர்றதில்லை, தொலை வர்றதில்லை, நீங்க சொல்லி அனுப்புங்க, பள்ளிக்கு வர சொல்லுங்க. தாய் சலாஹுத்தீன் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டாங்க, மகனே சலாஹுத்தீன், ஏன் நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை? உன்னுடைய மூத்த சகோதரர் கவலைப்படுகிறார், சதகத்துல்லாஹ், நாளையிலிருந்து நீ அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும். தாயுடைய கட்டளை, தாயுடைய கட்டளை. அதே சமயம் அவர்கள் கொண்ட கொள்கை என்ன செய்யல, பின்வாங்க. சதகத்துல்லாஹ் அப்பா துற வைக்கிறாங்க, சலாஹுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு போறாங்க. ஒரு நாள் வராதவர் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாரே என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். சலாஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா மூணாவது சஃப்ல நிற்கிறாங்க, தொழுகையை விட்டு வேகமா வந்துட்டாங்க, தொழுகையை விட்டு வேகமா வந்துட்டாங்க. வராமல் இருந்தவர் இன்று வந்து விட்டாலும் கூட மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டாரே என்று மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அப்படியே ரொம்ப சிரமத்திற்குள்ளாராங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மகன் உங்க தம்பி வராம இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினார், எல்லா தொழுகை எல்லாருடைய தொழுகை பாதுகாக்கிறார். உடனே சல்லல்லாஹு அப்பா அவர்களிடத்தில் அந்த மக்கள் எல்லாம் முறையிட்ட போது சல்லல்லாஹு அப்பா நேரம் நபி கேட்டார், இப்படி வந்தார் தம்பி, வராதவர் வந்தார், வந்த போது இப்படி திடீரென்று மூன்றாவது சஃப்ல நின்றவர் தொழுகை விட்டுட்டு போயிட்டார், அப்படி ஏன் என்று நீங்கள் கேட்டு எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொன்ன போது சலாஹுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட போது சலாஹுத்தீன் அப்பா சொன்னாங்களா, என்னுடைய சகோதரர் சதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் தொலை வைக்கிறார். தொலை வைக்கும் பொழுது கடுமையான மழை பொழிகள், மழை பொழிகள். அந்த மழை பொழிகின்ற நேரத்தில் யாரும் பள்ளியை வெறுப்பதில்லை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை யாரும் வெறுப்பதில்லை, யாரும் பள்ளிக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒண்ணுமே இல்லை. ஆனால் சில அக்கிரமங்களும் அட்டுணைகளும் நடக்கும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருக்கவும் முடியாது. சலாஹுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சதகத்துல்லாஹ் அப்பா என்னுடைய சகோதரர் தொழ வைக்கிறாங்க, சுஜூது செய்கிறார்கள், நல்ல மழை பெய்கிறது, அல்லாஹ்வுடைய சுஜூதில் இருக்கும்போது அவருடைய சிந்தனை என்ன தெரியுமா, மழை பொழிகிறது, இன்று கன்று வந்து நம்முடைய மாட்டுடைய பாலை குடித்து விட்டால் நமக்கு பால் இல்லாமல் போய்விடுமே என்ற நினைப்பு சதகத்துல்லாஹ் அப்பாவுக்கு வருது. அல்லாஹ்வுடைய சிந்தனை மாறிவிட்டதே என்று நான் நினைத்து அந்த தொழுகையை விட்டு நான் வந்து விட்டேன், இதுதான் நடந்தது என்று சொன்ன போது சதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் நினைத்தார்களாம், நம்முடைய சகோதரர் சலாஹுத்தீன் நடந்து கொண்ட தன்மை உண்மையானது என்பதை நான் விளக்கிக் கொண்டேன் என்று சதகத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள். இதற்குரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட நல்லவர்களுடைய
அவருடைய மகனார் யாருடைய பேர் விட்டாங்க? குதுபுல்லா மௌலானா ஷேக் முஹிதீனி அப்துல் காதிர் ஜிலானி. ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி தெற்காசிய பாப்பா பேர் விட்டாங்க. இவ்வளவு பெரிய மகத்தான மாமேன். நான் இங்கே கையை உயர்த்திடுவேன், கையை அப்படி நீட்டிடுவேன், யார்கிட்ட ஓதாவுக்கு பிச்சை கேட்டு விடுவேன். இடையில் இருக்கக்கூடிய நசாஹிபன்னா ஹூரி குல்லி நாசிரி ஷாஹ் ஹபீப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதால் என் கையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்று சொன்னார்கள். அந்த பேர் வருவதற்கு, அந்த தன்மை வருவதற்காக என்ன, அந்த பெயரை இடுவதற்காக இருக்கிறீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குழந்தைகளுக்கு 3 குழந்தை, ஹசன், இமாமுனா ஹுசைன், இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு. முதல்ல என்ன பேர் விட்டாங்க தெரியுமா? ஹர்புன்னு எழுதினாங்க. 3 பேருக்கு ஒரே பேர் விட்டாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, இதெல்லாம் தேவை, எந்த பேர்லாம் இடக்கூடாது, நீங்க விடுங்க, ஹசன், இமாமுனா ஹுசைன், முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேரை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யாருடைய பேர் தெரியுமா? நபியுல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய 3 மக்களுக்கும் ஷிபுர் ஷபீர் என்று பேர் விட்டார்கள். ஹிப்ரு பாசையில் அதை விட்டார்கள். அதனுடைய அர்த்தம் தான் ஹசன், இமாமுனா ஹுசைன், இமாமுனா முஹ்சின் என்ற பெயர் அதனுடைய அர்த்தத்தை கொண்டது என்று எழுதினாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் விட்டாங்க. பேரை கூட அழகான முறையில் குழந்தைக்கிறது. அதே போல அகீகா கொடுப்பது ரொம்ப ஏற்றமான குழந்தைகள் எந்த ஆபாத்துகள் இல்லாமல் பாராட்டப்படும். சொன்னாங்க, தாய் தந்தையருக்கு சொன்னதான கடமை அகீகா கொடுப்பது. 7ஆம் நாள் கொடுப்பது ஏற்றம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தை பாலிகாவதற்கு முன்னால் அகீகா கொடுப்பது ஏற்றமான. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகீகா கொடுத்தார்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக. அந்த குழந்தை முதலில் முடி அதை இறக்கிய பின்னால் அதற்காக வேண்டி தங்கமோ வெள்ளியோ அந்த முடியுடைய எடைக்கு எடை சதக்கா கொடுப்பது சுன்னத் என்பது என்று சொன்னாங்க. இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்கிறாங்க. 7 நாட்களில் சத்னா இட வேண்டும். 7 நாட்களில் சத்னா இட வேண்டும். தவறினால் 7 வயதிற்குள்ளாக சத்னா செய்வது வாஜிப். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இமாம் பெருமக்கள் நமக்கு என்ன செய்ய வழிவகுக்கிறார். குழந்தை பேச தொடங்கிவிட்டால் முதலில் வார்த்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் செய்ய முதல்ல நீங்கள் தொடங்கி கொடுங்கள் என்று எழுதுறாங்க. இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு நீங்கள் அமுதூட்டும் பொழுது, குழந்தைக்கு ஒரு பெண் பாலூட்டும் பொழுது கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அதை பற்றி உள்ள பாடல், சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முனாஜாத்துகள், அது போன்ற வழிமார்களை பற்றி உண்டான கஸீதாக்கள், இதை பாடி நீங்கள் பாதுகாக்கணும் இல்லை. அதெல்லாமல் இன்றைய குழந்தைகளுடைய தாய் பார்த்து போல இருக்கிற ஒன்று சீரியல் பார்த்து கொண்டும் அல்லது தேவையில்லாத பேச்சுகளை பேசிக் கொண்டும் அல்லது மொபைலை பார்த்து கொண்டும் குழந்தைகள் பாதுகாப்பது என்பது அது ஏற்றமானது. உள்ள காலத்தையெல்லாம் குழந்தைகளுக்கு அமுதூட்டும் பொழுது அருமையான வார்த்தைகளை சொல்லி குர்ஆன் ஹதீஸை அல்லது முனாஜாத்துகளை படித்து குழந்தைக்கு பாலூட்டும் பொழுது அந்த குழந்தை உணர்ச்சி பெற்ற குழந்தையா, சாலிஹான குழந்தையா, சாலிஹத்தான பெண் குழந்தைகளாக வளரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இதுதான் சொன்னாங்க பெரியவர்கள் சொல்வார்கள், தாய் தான் முதல் ஆசிரியை குழந்தை. அந்த தாயுடைய வளர்ப்பில் தான் குழந்தை அற்புதமான முறையில் வளரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொன்னாங்க, நாளைக்கு ஒரு காலம் வரும், ஒழுங்கான ஹக்கை, ஒழுங்கான மார்க்கத்தை குழந்தைகளுக்கு ஊட்டப்படவில்லை என்றால் அந்த குழந்தை சொல்லுமா, நாளை மாஷல்லே வகாலல்லதீன கஃபரு ரப்பனா அரினல்லதைனி மினல் ஜின்னி வல் இன்சி நஜஅல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலின். ரப்பே, என் தாய் எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒழுக்கத்தை ஊட்டவில்லை, கல்வியை ஊட்டவில்லை, மார்க்கத்தை ஊட்டவில்லை, மார்க்க கல்விக்கு என் பெற்றோர்கள் என்னை அனுப்பவில்லை, என்னை சாலிஹான மக்களாக ஆக்கவில்லை, அவர்களை கொண்டாடவே நான் காலை போட்டு மிதிக்கிறேன் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் ஆகிவிடக் கூடாது என்பதை முழுமையான கவனமாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குழந்தைகளுக்கு முதல்ல தீனுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அகீதாவை கற்றுக் கொடுங்கள், வழிமார்களுடைய நல்லோர்களுடைய வரலாறுகளை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டுவது நம் மீது கடமை. சில உணர்வுகள் இருந்தார்கள்,
ஒரு மனிதர் வருகிறார். தந்தையும் மகனும் வர்றாங்க. வந்து சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, தந்தை சொல்கிறார், கலீஃபா அவர்களே, என் மகன் என்னுடைய சொல்லை கேட்பதில்லை, என்னுடைய சொல்லுக்கு மீறி செயல்படக்கூடியவனாக இருக்கிறார், அவனை நீங்கள் கண்டீங்கள் என்று உமர் ரலியல்லாஹு வந்து என்ன செய்றாங்க, தந்தை வந்து என்ன செய்றாரு, புகார் தெரிவிக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு தன் மகன் கேட்டாரா, கலீஃபா அவர்களே, ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகனுக்கு என்ன கடமை இருக்கிறது? ஒரு தந்தைக்கு தன் மகனின் மீது என்ன கடமை இருக்கிறது அப்படின்னு கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முதல்ல உன்னுடைய தாய் நல்ல தாயாக இவர் தேர்ந்தெடுக்கணும், நல்ல மனைவியாக இவர் தேர்ந்தெடுக்கணும், உனக்கு நல்ல தாய் இவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நல்ல பெயரை சூட்டியிருக்க வேண்டும். மூன்றாவது, உன்னுடைய தந்தையே உனக்கு இல்மை கற்றுத் தர வேண்டும். இந்த மூணு இருக்குதா? இந்த மூன்று இருக்க வேண்டும். அப்ப அவங்க சொன்னாரா, அந்த மகன் சொன்னாரா, இல்லை, என் தந்தை எனக்கு நல்ல தாயை தர வேண்டும், மட்டுமில்லாமல் எனக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும், ஒரு நாள் கூட இல்மை கற்றுத் தர வேண்டும். ஏன் தெரியுமா? என் தாய் யார் தெரியுமா? இவர் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவே என்னை பற்றி இவர் பேசுறாரு, புகார் தெரிவிக்கிறார். ஆனால் அவர் நடந்து கொண்ட முறை என்ன தெரியுமா? என் தாய் ஒரு மஜூசி, மஜூசியை இவர் திருமணம் செய்திருக்கிறார், நான் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? எனக்கு பேரிட்டு இருக்கிறார், நல்ல பெயர் ஜுஹல் அப்படின்னு இருக்கிறார். ஜுஹல் என்பது வண்டு, எனக்கு வண்டு என்று சில பேர் விட்டு இருக்கிறார். மூன்றாவது, ஒரு நாளும் கூட எனக்கு ஒரு இல்மை கூட கற்றுத் தரவில்லை. உனக்கு அல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதன், ஒரு நாளும் கூட ஒரு இல்மை எனக்கு கற்றுத் தரவில்லை. கண்டிப்பது என்னையா, என்னுடைய தந்தையா என்று செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மாணவர், அந்த மகன் கேட்டான் என்ற செய்தி வரலாற்றில் அற்புதமான தகவல்களாக பதிவு செய்யப்படுகிறது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த கண்காணிப்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. வர்றாங்க, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. அலி இருவருடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்படி வந்தபோது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கால் பாதம் செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சத்தில் படுகிறது. நெஞ்சத்தில் பட்டபோது அவருடைய குழுமையை செய்த அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு உணர்கிறார். சொன்னார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ரகசியங்களை எனக்கு சொல்லி தந்தார். ஐஷா கேட்டாங்க, ஃபாத்திமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க வீட்டுக்கு, ஏதோ ரொம்ப நேரம் உங்ககிட்ட ரகசியம் பேசுறாங்க. மகளிடத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள் என்று சொன்னபோது, அது இப்போது சொல்வதற்கு அனுமதி இல்லை. ரசூலுடைய வஃபாத்திற்கு பின்னால் என்சினாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமா, நீ கவலைப்படாத, நான் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய இருக்கிறேன், நான் பிரிய இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிரிவை தாங்க முடியாத செய்யதுனா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். ஆனா ரெண்டாவது சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா, முதல்ல என்னை சந்திப்பது குடும்பத்தில் நீங்கள் தான் என்னை முதலாவது சந்திப்பீர்கள் என்று சொன்னபோது அந்த அழுகை நின்றது, அது ஆனந்தமாக மாறியது, சிரித்த முகமாக ஆனார். ஒரு கணம் சிந்தித்து பாருங்க, நம்முடைய மகனை நாம் சொல்ல முடியுமா? இல்ல. அப்படி சொன்னாலும் கூட என்னை நான் மூத்தான பின்னால் என்னை முதலில் சந்திப்பது மகனை நீ தான் என்று சொன்னால் எந்த மகனாவது உடன்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? இல்லை. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சையதுனா ஃபாத்திமா ஸஹரா பத்தூர் ரலியல்லாஹு அன்ஹா வைத்த பாக்கியம் பற்று. நான் வரலாற்றை நிறைவு செய்வேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய வாழ்வில் இருக்கிறாங்க. ஒரு கதவு தட்டப்படுகிறது.
திறந்து பார்க்கறாங்க. நபி கதவை திறந்து பார்க்கறாங்க. ஒரு ஆள் நிற்கிறாங்க, ஒரு அரபி. இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அரபி நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என் வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஏறாம இருக்கிறாங்க, நீங்க போயிட்டு வாங்க. அந்த மனிதன் போய்விட்டார். இரண்டாவது கதவு தட்டுறாங்க. இரண்டாவது கதவு தட்டுகிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் வேகத்தோட மென்மை குணம் படைத்த செய்யலாம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடையூறு ஏற்படுகிறது என்றால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சென்று வாருங்கள், ஏன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி அனுப்புறாங்க. மூன்றாவது தடவை அதே மனிதர் கதவை தட்டுகிறார். கதவை தட்டுகிறார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கோபத்துடைய உச்சத்திற்கு சென்றார். கண்மணி ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடினமான கஷ்டத்தை இந்த மனிதர் கொடுக்கிறார் என்று கதவை திறந்து ஏதாவது எச்சரிக்க வேண்டும் என்று முற்பட்ட போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி பயந்து விட்டார். நடுநடுங்கி போனார். ஆட்டம் கெட்டு போய்விட்டார்கள். அப்படியே பார்க்கிறாங்க, மனுஷனை பார்க்கிறாங்க. அப்போதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். பாத்திமா, வந்தது யார் தெரியுமா அப்படி கேட்கிறாங்க. வந்தது யார் தெரியுமா? யார் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் யார்? அவர்தான் தந்தை மகளுக்கும் உள்ள அன்பை எல்லாம் துண்டிக்கக்கூடியவர், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நேசத்தை எல்லாம் சுக்குநூறாக ஆக்கக்கூடியவர். யார் யா ரசூலுல்லாஹ்? அவர்தான் ஹாதிமுல் அன்சார் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நம்மை என்னிடத்தை பார்க்க வந்திருக்கிறார். ஏன் வந்தார்கள்? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் வர வேண்டும் தெரியாதா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாதா? கேட்கிறார்கள், ஏன் வருகிறார்கள் யா ரசூலுல்லாஹ்? உன் தந்தையிடம் விருப்பம் கேட்டு வந்திருக்கிறார்கள் பாத்திமா. என்ன விருப்பம் யா ரசூலுல்லாஹ்? இருக்கிறீர்களா அல்லது வந்து விடுகிறீர்களா என்று கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். என்ன பதில் யா ரசூலுல்லாஹ்? பாத்திமா, நீ பொறுமையை மேற்கொள்வாயாக ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னபோது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்கிறார். கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இஸ்ராயீலே, என்ன விஷயமா வந்தீங்க? அல்லாஹ் உங்களை பார்க்கணும், ரொம்ப ஷௌக்கா இருக்கான், ரொம்ப இஷ்டா இருக்கான். அல்லாஹ் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார். நீங்கள் பதில் தந்து விட்டால் நபியே நாயகமே, நீங்கள் அனுமதி தந்து விட்டால் நான் உங்களுடைய விதமான அந்த ரூஹை நான் கைப்பற்றலாம். இல்லை என்றால் இன்றும் ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எப்போதும் ஹயாத்தாகவே இந்த துன்யாவின் ஜஸதோடு நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் பொறுங்கள், நான் ஜிப்ரைலை எதிர்பார்க்கிறேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதுவரையும் வேகமாக வந்த பகுதியில் அது ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வருகையை எதிர்பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்தார். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை அழைத்ததற்கு உண்டான காரணம்? யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன் என்பதை நான் உணர்கிறேன். மாஹாது உம்மத்தி பஅத், என் உம்மத்துடைய நிலைமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி கேட்ட போது அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எதுவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் உணர்வான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நானும் உணர்வேன். நான் எத்தனை தடவை உங்களுடைய வங்கியை கொண்டு வந்திருக்கேன், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நான் உண்மையாகவே உணர்கிறேன். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துகள் ஒரு ஆண்டுக்கு முன்னால தௌபா செஞ்சிட்டாங்க. மன்காம கௌல மௌத்திஹி, ஒரு மாசத்துக்கு முன்னால், விஷஹரி, ஒரு மாதத்திற்கு முன்னால் தௌபா செய்யப்பட்டு விட்டால் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவார். நான் புரிந்து கொள்ள மாட்டேன். நான் புரிந்து கொள்ள மாட்டேன். கைஃபா அல்லாஹ், நான் எப்படி புரிந்து கொள்வேன்? சுவர்க்கத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் நெருங்க முடியாத உயர்வான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருப்பார். ஃபிர்தௌஸ் அலா, உயர்வான அந்தஸ்து யாரும் நெருங்க முடியாத கொடுத்திருப்பார். அல்லாஹ் கேட்டானா, நபியே நாயகமே, உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், இப்படி ஒரு அந்தஸ்து தந்திருக்கிறேன், ஹல் ரதீத, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா யா ரசூலுல்லாஹ்? கைஃப அல்லாஹ், கைஃப அல்லாஹ், நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வவாஹிது மின் உம்மத்தி
இருந்த போது சொல்லாங்க சொல்லாலே சொல்றோம், உங்களுடைய உம்மத்துகள் சொன்னாங்க சொல்றோம், உங்களுடைய உம்மத்துகள் ஒரு மாசத்துக்கு முன்னால தௌபா செஞ்சுட்டாங்க, அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அதுக்கு பின்னால் ஒரு மாசத்துக்குள்ள பாவம் செய்து விட்டார், உங்களுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன? உடனே சொல்லாரு சொல்லுறாங்க, அந்த ஜிப்ரீல் சொல்றாங்க, எட்டு நாட்கள், அந்த நாட்களுக்குள்ள உங்களுடைய உம்மத்துகள் தௌபா செஞ்சுட்டா அந்த தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் அவர் பாவங்கள் செய்யவில்லை என்றால் அவர் சொர்க்கத்தில் போகிறார். முடியாது, முடியாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் உங்களுடைய உம்மத்துகள் சக்கராத்துடைய தொண்டை குழியில் தொண்டை குழியில் சக்கராத் அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்குமே, அந்த நேரத்தில் அல்லாஹ் மக்ஃபிர்லி ரப்பே என்னை பிழை பொறுப்பாயாக என்று துஆ கேட்டால் அவருடைய தௌபாவை நான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்ன போதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய நினைவை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார். ஒரு செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சக்கராத்துடைய நாடின் நரம்புகள் எல்லாம் அடங்கி போய்விட்டன, உதடுகள் மாத்திரம் ஏதோ முறுமுறுக்கின்றது. நான் என்னதான் இந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று என்னுடைய காதுகளை தாழ்த்தி கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா? உம்மத்தி 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 என்ற வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள், இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் கூடிய ஹலாலான நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. கொடிய நோய்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துவானாக. சிஹருடைய ஆபாத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துவானாக. மார்க்க ஞானம் பெற்ற குழந்தைகளாக அல்லாஹ்வுடைய நம்முடைய மக்களை ஆக்கி அருள்வானாக. ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக அல்லாஹ்வுடைய மக்களை ஆக்கி அருள்வானாக. இந்த மஜ்லிஸ் கியாமத் நாள் வரையும் எவ்வித குறைவுகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலைவிலும் நிறைவிலும் காணக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்தவர்களாக, அந்த கலிமாவை காக்கும் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்து விட்டார். நம்முடைய நாவுகள் தடுமாறாதே அந்த வாக்கியத்தை அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அதற்குண்டான அமல்களையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக. அதை பாராட்டக்கூடிய எந்த நிலைகளுக்கும் எந்த கொள்கைகளுக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்துவானாக. இந்த மூவரி நாதாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா விதமான ஹாஜாத்துகளை ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته. سيدي سندي قولي ما يا مدني كل غالي من الاعداء بالمدد من الهي وخذ بيدي ما Bye.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லல்லாஹ்வும் கண்மனாய ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியாலும் ஏகமெங்கும் நிறைந்து வாழும் இறைநேசர்களின் இனிய துஆக்கள் குறிப்பாக காதிரியாவுடைய மஸ்ஜித் பள்ளியில் மறைந்து வாழும் மகான்களான ஷேக் மசாயில் இஸ்லாம் பெரிய ஷம்சுதீன் குலியுல்லாஹு தாஜுல் வாசிலின் சையத் அப்துல் ரஹ்மான் குலியுல்லாஹு தஆலா சிராஜுல் அவுலியா ஷம்சுதீன் ஸகீர் குலியுல்லாஹு ஆகிய முப்பெரும் ஞானத்துடர்களின் துஆபரத்தை கொண்டு ஒவ்வொரு நாதாக்களும் 413வது கந்தூரி உருஸ் முபாரக் நிறைவு பகுதியில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பிறை 1 முதல் இன்று வரை நடிசிறப்போடு நடைபெற்று வருகின்ற இந்நிகழ்வில் காலையில் சத்முல் குரான் மற்றும் மௌலிது மஜ்லிஸ் திக்ர் மஜ்லிஸ் தலைமையேற்று நடைபெற்ற காதிரியா குடிமரசரின் பள்ளியுடைய இமாம்களான கணீஃபுல் ஹாஃபி பி.எஸ். அப்துல் காதிர் அவர்கள் மற்றும் முகமது அப்துல் காதிர் மாலிம் மஸ்லை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஸ்டடிகளின் சார்பாக தெரிவித்திருக்கிறோம். தொடர் பயணங்களுடைய ஆளும் விருந்தகை மற்றும் இன்று சிறப்பு பயண நிறைவுபடுத்திய ஆளும் விருந்தகை பள்ளியின் ஆசிரியர்களின் பற்றி கணிதத்துக்கு மௌலிகள் ஹாஃபிஸ் நகை ஷேக் முகமது ஈதீன் மாலிம் அவர்களுக்கும் கந்தூரி கல்வியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சிகள் சிறப்போடு நடைபெற்றமைக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெருமக்கள் காணிக்கைகள் நன்கொடைகள் பொருளாதாரங்கள் செய்த குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் மஜ்லிஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி குரான் பகுதியை முறைப்படுத்திய கணீஃபுல் ஹாஃபிஸ் பி.எஸ். அப்துல் காதிர் குடிமரசு சுன்னத்துல் இமாம் மற்றும் இளவல் ஏஓஏகே தாவூத் முஃபி இளவல் எம் ஹசன் அன்சாரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. மற்றும் இப்பள்ளியில் சிறப்பான முறையில் ஜெண்டாக ஆர்செட் மற்றும் ஹவுஸ் ஏசி குளிரூட்டப்பட்ட சாதனப்பட்டி மையவாடி பராமரிப்புக்காக நன்கொடை வழங்கிய அந்த குழந்தை அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொடுக்கின்ற மீதின் டிவி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேசரி மீதின் மாமா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளிமொழி அமைப்பு செயல்பட செய்து கொண்டிருக்கும் அன்பு சாதகர் கண்ணை மௌலானா அமீர் சர்வீஸ் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. சுக்ரன் ஜஸீலா. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 6 மணி முதல் 8 மணி வரை பொதுமக்களுக்குண்டான நேர்ச்சியும் நடைபெறும் என்பதை கண்குறிக்க முடியாத அறிய தருகிறார்கள். எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உணர்வுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. சுக்ரன் ஜஸீலா. இந்நிகழ்வையும் சிறப்போடு நடைபெற்றமைக்கு எல்லாம் அல்லாதவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரன் லில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. Alhamdulillah rabbil alamin. Wa ni'mal wakil. Ya karim ya rahim ya Allah. Allahumma salli wa sallim wa barik ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin wa ala alihi wa sahbihi sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi wal qulubi wa dawaiha wa fi kulli abdani wa shifaiha wa nuril absar wa diyahiha wa ala alihi wa sahbihi wa sallam ala nabiyyina salatan daimatan min awami mulkillah. Allahumma sharifna bi taqwa jamilna bil afiya wa zidna al-jannata wa liqa'aka ya rabbal alamin. Allahumma ya muqallibal qulub thabbit qulubana ala dinika wa ta'atika wa imanika wa islamika ya Allah. Allahumma aslim al-adwa bima kalana min kalamika alladhi hadhihi tawasila rahmatan nazila barakatan shamila wa rahmatan kamila minna ila hadratin nabiyina wa habibina wa shafiina wa sayyidina maulana Muhammadin sallallahu alaihi wasallam khassa ila ashabil badrin wal hadiyin wal khandaqin wal nayyin wa
Allah Ta'ala